So hi guys, hi மக்களே, welcome to our Gang of Gamers YouTube channel. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ரோப்ளாக்ஸில் இருக்கிற கார்னிவல் ஆஃப் டெரர் எஸ்கேப் த கார்னிவல் ஆஃப் டெரர் அப்படின்ற ஒரு ஹாரர் ஹாபி கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். நம்ம சேனலுக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் பர்டிகுலராக வந்து கமெண்ட் பண்ணி கொஞ்சம் விஷஸ் பாராட்டுறீங்க. ஸோ இட்ஸ் வெரி 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 தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுதான் எப்பயும் எனக்கு வந்து இப்போ ஏன் ஒரு மாதிரி திக்கிற மாதிரி இருக்குன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே டைம் நெகட்டிவும் வந்தோம், பாசிட்டிவும் வரும். ஸோ இட்ஸ் வெரி எனக்கு ரெண்டுமே ஓகே. ஸோ வெரி தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம வந்து இப்போ கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். ஓகே, இது வந்து இப்போ ஃபஸ்ட் லெவல். ஓகே, போய் ஃபஸ்ட்டு நம்ம செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸ் வரும், பிகாஸ் நான் வந்து இங்கே வெளியே துணி எடுக்க வரும்போது ஐ ரெக்கார்டிங் த வாய்ஸ், அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 11க்கு போயாச்சு. கீழே பார்த்தீங்களாங்க அந்த க்ளவுனோட பல்ல. இப்போ எப்படி போகிறது? பலூனில் குதிச்சா ஓகே, வெடிக்கலை பலூனு. இப்போ நம்ம போயிடலாம். நீங்கள் நிறைய பேர் ஐடி பார்த்துருக்கீங்களா? ஒரு இங்கிலீஷ் படம் தமிழ் டப்பில் கூட இருக்குது ஐடி. இது சூப்பராக இருக்கும் அது ரொம்ப. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால் அந்த ஐடியோட அந்த க்ளவுன் சம்மந்தப்பட்டது தான் இந்த கார்னிவல் ஆஃப் டெரர் கேம் பிளேன்னு நான் நினைக்கிறேன். இது நல்லா இருக்குது ஆக்சுவலாக, நீங்களும் விளையாடி பாருங்கள். இந்த பலூன் மண்டே ஜிம் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து நல்லா சொல்லிகிட்ருக்காரு இந்த லெவல் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் நெருப்பெல்லாம் இருக்குது. நம்ம நெருப்பில் போவோமா? நோ காய்ஸ், நோ, நம்ம எப்படியும் போக மாட்டோம். ஸோ இந்த நெருப்பு லெவல் அவுட் ஆகாமல் போகிறோம் பாருங்கள். சக்ஸஸ், ஜாலி செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணியாச்சு. ஓகே, ஏதோ குழாயில் ஜம்ப் பண்ணி பார்க் ஓவர் பண்ணி போகணும். ஓகே, நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அப்புறம் கமெண்ட்டில் வந்து இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், அடுத்து எந்த மாதிரியான வீடியோ எந்த ஜானரில் போடலாம் சொல்லிவிட்டு அந்த மாதிரியும் நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுருங்க. நான் அப்போ எந்த வீடியோ போட்டாலும் சரி, கேம் பிளே சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அடுத்து எது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும், ஈஸியாக கிளிக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அப்புறம் ஹைப்னு புதுசாக பட்டன் வந்திருக்கு, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் ஹைப்பில் இருக்கட்டும். ஓகே, ஒரு ஜம்பிங் லெவலில் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்திருக்கோம். இப்போ ஒரு க்ளவுன் கை வந்து பிடிக்க பார்த்துச்சு, பார்த்தீங்களா? நம்மளாம் மாட்ட மாட்டோம். எப்படி செக் பாயிண்ட், ஜாலி. ஓ நோ காய்ஸ், இந்த மாதிரி லெவலா? நான் வந்து பாப்பா பிஸாரியா அந்த கேம் பிளேல இது வரும்போதே சொல்லியிருந்தேன் பிடிக்கலான்னு. ஆனால் இந்த மாதிரி ஹாரர் ஹாபிலலாம் இதை வச்சு தொலைஞ்சிடுறாங்க. ஓகே, இது ஸோ முடித்தாதான் நம்ம கேம் பிளே முடிக்க முடியும். ஸோ விஷ் இஸ் கம்ப்ளீட். வேறு வழி கிடையாது. பரவாயில்ல, போகலாம். இது வரைக்கும் அவுட் ஆகாமல் போயிட்டுருக்கோம். அவுட் ஆகாமல் போயிடணும். ஓகே, போயிட்டு தான் இருக்கோம். ஓகே, நீங்கள் வந்து நான் விளையாடுற இந்த ஐடியில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எதுவும் கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியிலே கொடுங்க. ஓகே, இதில் கொடுங்க. அடுத்த வேறு ஏதாச்சும் ஐடி வந்து நான் ஒரு வேறு ஐடியில் வந்தேன் அப்படின்னா அது வந்து இப்போ அந்த ஐடி இந்த ஃபோனில் விளையாட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். அந்த சிச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால மேபி நான் வேறு ஐடியில் கூட வருவேன். ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வேறு எந்த ஐடிக்கும் கொடுக்காதீங்க. இந்த கேங் ஆஃப் கேமர்ஸ் YT2 அப்படிங்கிற அந்த ஐடிக்கு மட்டும் கொடுங்க. ஓகே, இப்போ இது எனக்கு வந்து இந்த ஒத்தை அடிப்பு அது மாதிரி கம்பி போனாலே அவுட் ஆகும். இதில் ரொம்ப ஒல்லியாக கொடுத்துருக்காங்க காய்ஸ். இதில் நம்ம எப்படி வின் பண்ணுறது சொல்லுங்கள்? ரொம்ப ஒல்லி. ஸோ இந்த மாதிரி இதுவே எனக்கு ரொம்ப கொஞ்சம் வராது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வரலை. ஸோ மன்னிச்சிருங்க ப்ளீஸ். கொஞ்சம் அவுட் ஆகிட்டு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன் ரெக்கார்டிங்கை. ஸோ மன்னிச்சிருங்க. கொஞ்சம் நான் வந்து இப்படி தான் அவுட் ஆகிட்டுருப்பேன். ஓகே, இன்னும் நம்ம போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணலை நம்ம இன்னும்.
ஓகே, அந்த லெவலில் கம்ப்ளீட் பண்ணணும்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் லைக் போட்டுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் கிடைக்கட்டும். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே ஓகே, இன்னும் போகிறோம். நம்ம வந்து இப்படி ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு போடுறோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு மட்டும் நினச்சிங்கன்னா மட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் வேறு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க நம்ம கேங் ஆஃப் கேமர்ஸ் யூடியூப் சேனலை. ஸோ நிறைய பேர் அந்த பிங்க் பியர்ஸ் மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு, ஐ லைக் இட், அகில் ஆக்டிங் சூப்பர், நல்லா சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இனி எது வந்தாலும் மேலும் மேலும் கேம் பிளேயும் சரி வேறு எது சம்மந்தப்பட்டதாலும் சரி அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். அண்ட் தென் அதே பிங்க் பியல்ஸ் மாதிரி இது ஒரு சீரீஸ் மாதிரி இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது. எபிசோட் 1 அண்ட் எபிசோட் 2 அந்த மாதிரி ரிலீஸ் ஆக போகுது. அது ஒரு புது வெப் சீரிஸ் மாதிரி சொல்லலாம். அது மூவி மாதிரி வராது. ஸோ இட்ஸ் அ சீரீஸ் சொல்லிட்டேன்னா, அது வந்து அந்த பிங்க் பியல்ஸ் நம்ம சண்டே ரிலீஸ் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ வருது பார்த்தீங்களா சண்டே 5th October. அப்போ ஒரு 3 o'clock, ஓகே 3 o'clock இல்லை, ஒரு 6 o'clock to ஒரு 7 o'clock மட்டும் டைம் கொடுங்க. அந்த 6 to 7 எப்போயாச்சும் ஒரு டைமில் நான் அந்த வெப் சீரிஸை ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஸோ கீப் ரெடி. 6 to 7 PM 5th October சண்டே அப்போ நான் அதை ரிலீஸ் பண்ண போகிறேன். அதுலேயும் உங்களோட ஃபேவரட் அகில் நடிச்சிருப்பான், உங்கள் ஃபேவரட் மனோ நான் நடிச்சிருக்கேன். ஸோ இன்னும் 3 கேரக்டர்ஸ் புதுசாக நடிச்சிருக்காங்க இந்த மூவியில். பிங்க் பியல்ஸில் நானும் அகிலும் தான் நடிச்சிருக்கோம். பட் இதில் கொஞ்சம் கேரக்டர் நிறைய நடிச்சிருக்காங்க. அண்ட் பப்ளிக்கில் இருந்து கொஞ்சம் நாங்கள் ஒரு சீன் 2 சீனுக்கு கேட்டிருந்தோம், அவங்களும் ஒரு இதுவுமே சொல்லாமல் நடிச்சிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். அதுக்கு 5th October ஈவினிங் 6 to 7 PM ஸ்டே டியூன்டு காய்ஸ். அப்போ தான் அந்த வெப் சீரிஸோட எபிசோட் 1 நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஒரு சின்ன க்ளூ, அந்த வெப் சீரிஸ் ஒரு ஹாரர், அந்த ஜானர் ஒரு ஹாரர் ஜானராக தான் இருக்க போகுது. அண்ட் தென் இனிமேல் நம்ம சேனலில் இந்த கேம் பிளே, இந்த மூவிஸ், இந்த சீரீஸ், வெப் சீரிஸ், அந்த டூர் சம்மந்தப்பட்டது, அப்புறம் நம்ம வெளியே போவோம் இல்லையா விலாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் சேலஞ்சிங் விலாக்ஸ் இனிமேல் நம்ம சேனலில் நம்ம போட போகிறோம். ஸோ எல்லாமே கலந்த மாதிரின ஒரு சேனல் தான் நம்ம கேங் ஆஃப் கேமர்ஸ் சேனல் இருக்க போகுது. ஸோ எல்லாமே கேங்காக ஒரு சேனல் இருக்கிறதுனால ஸோ தட் தான் நான் வந்து கேங் ஆஃப் கேமர்ஸ் அப்படின்னு இந்த யூடியூப் சேனல் பேரை மாற்றிருக்கேன். நாங்கள் எல்லாம் கேங்காக ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. ஸோ மூவி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கேம் பிளேனாலும் சரி, சேலஞ்சிங் வீடியோஸ்னாலும் சரி, ஸோ இந்த மனோ க்ரியேஷன்ஸ் வச்சா அது நம்மளுக்கு மட்டும் இருக்கும். ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுறது கேங். ஸோ we can change it to the gang யூடியூப் சேனல் நேம் சொல்லிட்டு வச்சு தான் நம்ம கேங் ஆஃப் கேமர்ஸ். ஓகே காய்ஸ், உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பைப்பில் நடக்கும்போது அதை பற்றியே சொன்னால் இட் வில் பி போர் ஃபார் யூ. ஸோ ஒன்லி அந்த கேம் அந்த ஸ்டேஜ் முடிகிற வரைக்கும் நான் தொலை பேசிகிட்டே இருந்தேன். ஸோ சாரி ஃபார் தட். ஆனால் அந்த லெவலை கலந்து வந்துட்டோம் பார்த்தீங்களா எப்படி. ஸோ நம்ம முடிச்சிட்டோம். அண்டு இந்த மாதிரி நிறைய டனல்குள்ளே போயிட்டு தான் இருக்கோம் இந்த கேமில். ஸோ ஓகே, செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஜிம் தான் வந்து இந்த ரவுண்டு எப்படி இருக்க போகுது அதை மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஸோ ஓகே, நம்ம அந்த ஜிம்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, வாவ் காய்ஸ் நல்லா இருக்குல்ல, என்னடா காய்ஸ் இந்த க்ளவுன் கத்தி கொடுத்து வெறி கொண்டு துரத்திட்டு வரான் அந்த க்ளவுனு கத்தியை கொண்டு. ஓகே, நம்ம வந்து ஒரு ராட்டின மேலே ஏறிடணும்னு நினைக்கிறேன். நில்லுங்க, நம்ம ஏறிடலாம். சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த எஃபெக்ட் தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த கேம் பிளே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாரரில் இந்த எஸ்கேப் த கார்னிவல் ஆஃப் டெரரும் பாப்பாஸ் பிஸாரியா இட்ஸ் வெரி ஹாரர் கேம் பிளே, நல்லா இருக்குது. ஜம்ப் ஸ்கேர்ஸும் அடுத்து அதே ஹாரரில் ப்ரிசன் காப் ப்ரிசன்றான்னு ஒன்று இருக்கா, நம்ம நெக்ஸ்ட்டாக அது கூட போடலாம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எது வேணால் நம்ம செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேம் பிளேயில் ஹாரர் தீமில் அதுதான் உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, ஏறிட்டோம். ஒன்றும் நம்ம ஆல்ரெடி ஒரு இதில் ஏறி இருப்போம். நம்ம ஏறினாலும் அவன் வந்து துரத்திட்டான் இல்லையா. ஐயோ குதிச்சிட்டோம். ஆனாலும் நம்ம விடாமுயற்சி. ஸோ நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். கீப் ட்ரையிங்.
ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அவனும் துரத்திட்டு தான் வரான். இப்போ பாருங்கள் நான் ஏறிடுவேன். ஐயோ வரக்கூடாது. ஒன்றும் வந்துட்டானா என்ன கிட்ட வந்தான். அவனை காணோம். பின்னர் உண்டு. இங்கே நம்ம சந்தோஷத்தில் குதிச்சா அது இன்னும் பின்னாடி போகுது பார்த்தீங்களா. விழுக தெரிஞ்சேன். அப்புறம் நான் இவ்வளோ ட்ரை பண்ணது வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் உஷாராயிட்டோம் நம்ம. ஓகே நெக்ஸ்ட் ஏறிட்டோம். இவ்வளோ ஹைக்கு கொண்டு போகுது என்ன பண்ணோம். அதான் நான் பார்த்து முடிச்சுட்டு இருந்தேன் என்னடா அடுத்து என்ன ஸ்டேஜ்னு சொல்லிட்டு. காய்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு சப்மேட் சொல்கிறாரு. நம்மளுக்கு அந்த குச்சியா அவுட்டா இட்ஸ் வெரி சப்பமேட்டு சால்ட்வேட்டுன்னு கொஞ்சம் பெருமையாக எடுத்து சொன்னேன். அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டோம். சரி இனிமேல் நம்ம ஒப்புக்கொள்ள வேணாம். நான் ஒரு ப்ரோ பிளேயர் தான். நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர் தான். ஸோ அது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் நம்புகிறேன். ஸோ இந்த ப்ரோ பிளேயர் இனிமேல் அவுட்டே ஆக மாட்டான். பாருங்கள் ப்ரோ பிளேயர் மனவுச்சி ப்ரோ பிளேயர் கேங் ஆஃப் கேமர் போய் கொண்டு இருக்கிறார். ஓகே இனிமேல் நம்ம கேங் ஆஃப் கேமர்ஸை GOG அப்படின்னு வச்சிடலாம். ஜிக்கு கேங், ஓக்கு ஆஃப், இன்னொரு ஜிக்கு கேமர்ஸ், இல்லைன்னா ஜிஜின்னு வச்சிடலாமா. கேங் ஆஃப் கேமர்ஸ்க்கு GG. ஸோ பெருசாக அந்த ஆஃபு அண்டு நம்ம ஒரு விஜய் மூவி வந்திருக்கோம். அது கூட GGன்னு வச்சுக்கலாம். ஓகே இங்கே பார்த்தீங்களா இந்த ரைடு இந்த கேம் பிளேலே சூப்பர் த்ரில்லிங்காக இருந்துச்சு. நான் இந்த ரைடு உண்மையிலே போயிருக்கேன். ஐ கோ ரியல் இன் BGP. சென்னையில் நம்ம ஈசிஆர் ரோடில் BGP யூனிவர்சல் கிங்டமில் எங்கள் ஸ்கூல்லேருந்து டூர் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே போயிருந்தோம். வெரி ரியலிஸ்டிக். மேலே போகும்போது ஜாலியாக இருந்துச்சுங்க. கீழே விட்டும்போது நம்ம அடி வைத்து அப்படியே கீழே ஃபுல்லாக வர மாதிரி எவ்வளோ பயமாக இருக்கும் தெரியுமா. ஸோ அதுக்கு நான் உண்மையிலே பயந்தேன். அது வேறு விஷயம். பட் இந்த கேம் பிளேயில் அவ்வளோ பயம் இல்லை. ஏன்னா இது கேம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால. ஓகே அந்த ஷார்ப்பான கம்பி சுத்த பார்த்துச்சு. ஓகே நம்ம போயிட்டுருக்கோம். ஜாலி வரைக்கும் அவுட் ஆகாமல் போயிட்டோம். ஓகே இதில் ஜம்ப் பண்ணி போயிடலாமா. ஆமாம் ஜம்ப் பண்ணால் மேலே குத்தலைங்க. செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோங்க. ஐயோ இதில் எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். சொல்லி வாய்மல்ல அவுட் ஆகிட்டோம் நம்ம. இன்டு த அபீஸ். இதில் எனக்கு அவுட் ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் அவுட் ஆகிட்டா வேணும்ட்டு வெறுப்பேற்றுற மாதிரி ஏதோ இன்டு த அபீஸ் கேர்ஃபுல் ஃபால்னு எதோ போடுறாங்க இல்லையா. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அதனாலேயே இன்னுமே அவுட் ஆகக்கூடாது, இவனுங்க சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது வருது. அதனால் நம்ம அவுட் ஆகாமல் கேம் பிளேவை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி போகலாம். ஜிம் ஏதோ சொல்கிறாப்புல. வாட் இஸ் தட் போர்ச்சல் ஒன்லி ஒன் வே டு கோ அவுட் தான். ஓகே நம்ம கேம் பிளே முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். என்னங்க ஐயோ அட பாருங்களா, இங்கே அப்போயே எக்ஸிட்டு முடிக்க போகிறோன்னு இருந்துச்சு தானே காய்ஸ். ஆனால் அது இன்னும் முடியல பாருங்கள். இன்டு த அபேஸ்னால் என்னென்னு எனக்கு தெரில. ABYSS ஃபால் டேமேஜ்னால் ஓகே ஃபால் டேமேஜ். அபேஸ்னால் ABYSSன்னு இருக்குது. அப்படின்னா என்னதுன்னு எனக்கு மீனிங் தெரில. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஓகே ஜாலி நம்ம வந்துட்டு கொண்டு இருக்கிறோம். ஜால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே அவுட் ஆனாலும் கீப் ட்ரைங் பண்ணுவோம், விடாமுயற்சி பண்ணுவோம். பட் லாஸ்ட்டில் போயிட்டு அவுட் ஆனது ரொம்ப வருத்தம். ஆனாலும் கீப் ட்ரைங். எப்போ அவுட் ஆனாலும் பரவாயில்ல, கீப் ட்ரைங் தான். இந்த வாட்டி பார்ட் 2 பார்ட் 1லாம் இல்லை, பரவாயில்ல. 1 ஹார்க்கு இழுத்துட்டு போனாலும் நம்ம இந்த கேம் முடிக்காமல் விட போகிறதில்ல காய்ஸ். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். 1 ஹார்க்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ப்ளீஸ். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்களா லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அவுட் ஆகிட்டேன் பார்த்தீங்களா. பரவாயில்ல, இருந்தாலும் கீப் ட்ரைங் தான். நீங்களும் எல்லாத்துக்கும் கீப் ட்ரைங்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் எது நினச்சாலும் உங்களுக்கு அது வரும். உங்கள் கோல்ஸ் இட் வில் பி கம்ஸ் ட்ரூ. ஓகே இன்னும் நம்ம கீப் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அவுட் ஆகிட்டோம், இட்ஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்களா அவுட் ஆகிட்டோம். ஆனாலும் கீப் ட்ரைங்க விடக்கூடாது. எப்படியும் நம்ம கண்டிப்பாக நான் முடிச்சு தான் தீருவேன். இதை இந்த வாட்டி அவுட் ஆகாமல் போக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஓகே இப்போ பார்த்தீங்களா இப்போ நம்ம இப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும்.
ஃபஸ்ட்டு ஓகே இதுக்கு இதுதான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு ஒன்று புரியும். ஸோ அதான் வச்சு இப்போ பார்த்தீங்களா கம்ப்ளீட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துடலாம். ஸோ கொஞ்சம் நிறைய நேரம் ஆச்சு தான், நான் பாஸ் பண்ணி வச்சுட்டேன் ரெக்கார்டிங்கை. ஆனாலும் கொஞ்சம் உங்களை காட்டிருப்பேன், பரவாயில்ல. செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறோம். ஓ ஃபயருமா ஓகே, ஃபயரை போடுறீங்களா? ஃபயரில் நான் சிக்க மாட்டேன். எப்படி எரிஞ்சிட்ருக்கோம் பாருங்க, இன்னும் எரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஃபயரில் சிக்க மாட்டேன். யார்கிட்ட? ஜிஜி கிட்டையா? கமெண்ட்டில் போடுங்க. வெறித்தனமாக போயிட்டுருக்கோம் நம்ம. ஒன்றா பார்த்தீங்களா 2 ஃபயருக்கும் கேப் இருந்து எப்படி? ஜிஜினா சும்மாவா? ஜிஜினா ஆமாம் சும்மா தான் அப்படின்னு போட்டுறாதீங்க, அசிங்கமாயிடும். பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைமா இந்த மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி கமெண்ட் போடுறாங்க. பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம், பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம், அந்த லைக் நெக்ஸ்ட் டைம்னு. அதே மாதிரி தான் ABYSS. அப்புறம் இதுக்கு வந்து மீனிங் எனக்கு தெரில, என்ன தெரில, நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதேமாதிரி எனக்கு ஏதாச்சும் புது விஷயம் தெரிஞ்சுன்னா இந்த கிளிப் செயின் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் எனக்கும் தெரிஞ்சுன்னா ஜென்ரல் நாலேஜ் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணணும். நீங்கள் விரும்பினீங்கன்னா இட்ஸ் யோர் விஷ். அப்போ கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபயருமா ஒன்றும் அவுட் தான் ஆகும். நாங்கள் இந்த மாதிரி அவுட் ஆனேன், திரும்ப குதிச்சா அந்த ஃபயர் இது வரைக்கும் வருது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இது வரைக்கும் அந்த ஃபயர் வந்து வரும்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம கீப் செயின் தான், நம்ம எப்பயும் சொல்கிறது தான் கீப் செயின் தான். ஓகே ஜாலி தண்டனக்கா என்னக்கா நான் அப்படி தான் லைஃப்பில் கொஞ்சம் கவனமாக பாடுவேன், என் மனசில் வச்சுருக்கேன். ஓகே ஏனியில் ஏற முடியல. இங்கே இருக்கா வழி, நான் அது ஏனின்னு நினச்சிட்டேன். இந்த மாதிரி லாங் ஜம்ப்னாலும் அவுட் ஆயிடுவோம். நம்ம சொல்லி வாய்மொழியில் அவுட் ஆகிடும் பார்த்தீங்களா. கிவ் யுவர் செல்ஃப் ஹைஃபை. நமக்குள்ளே ஹைஃபை போட்டுருக்கோன்னா செல்லு கீழே வந்துடும், அப்போ செல்லு வந்துடும், வீட்டில் அடி பண்ணணும். ஸோ அவங்க சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் பண்ணிக்காதீங்க. ஓகே நம்ம லாங் ஷாட்டில் வச்சு பண்ணலாமா? முடியவே முடியாது சத்தியமாக நம்மளால். பக் ஆயிடுச்சு பாருங்க. நான் மேலே இப்படி முன்னாடி போகிறதுக்கு பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீன் வருது. வாட் ஹேப்பனிங்? ஒன்றும் ஜம்ப் பண்ணாலும் முடியல, அதே இடத்துல ஏதோ பக் ஆயிடுச்சு. சில கேம் பிளேலலாம் நிறைய அவுட்டானா இது பண்ணி விட்டுருவானுங்க அவங்களே, லீவு ரீகனெக்ட்னு அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டானுங்களா என்னான்னு தெரில. நம்மளால் போக முடியல ஒன்றும். அப்பாடி நான் வந்து என்ன பண்ணேன்னா ரெக்கார்டிங்கை கொஞ்சம் பாஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்து லீவ் ரீஸ்பான் ரெஸ்யூம் இருக்கும் இல்லையா, லீவ் கொடுத்தா வெளியே போயிடுவோம். அப்புறம் வேஸ்ட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு விளையாண்டது. ரீஸ்பான் கொடுத்தா ஃபஸ்ட்டு வரும், அதுவும் வேஸ்ட்டு. ஸோ ரெஸ்யூம் கொடுத்து பார்த்தா கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு தான் இப்போ வரேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ. ஓகே நோ வரிஸ். நோ கீப் ட்ரைங். எப்படி பார்த்தீங்களா ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ணிட்டு எங்கே அவுட் ஆனால் அங்கேருந்தா வருவோம். அவுட் ஆகிட்டோம் நம்ம திரும்ப. எப்படி யாருக்கிட்ட அவுட் ஆனாலும் கீப் செய்யுங்க. ஜிஜினா சும்மாவா? பின் பண்ணிட்டோம் கைஸ். செக் பாயிண்ட் ரீச் பண்ணலையா? ஐயோ அப்புறம் அங்கேருந்து ஒரு ரீச் பண்ணாட்டி எல்லோ ஒரு போர்ச்சருக்கு பவர் இருக்குது போல். எல்லோவுக்கு நிறையா ஸ்பீட் ரன்னுன்னு தெரியாமல் போய் அவுட் ஆகிட்டேன். ஓகே எல்லோ ஸ்பீடாக போய் ஜம்ப் பண்ணுமா? ஓகே ஜம்ப் பண்ணணும் கைஸ், ஜம்ப். ஓகே நம்ம ஸ்பீட் ரன்னால் நல்லா ஜம்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே இது வரைக்கும் இப்போதைக்கு நல்லா தான் போகுது. அதோ சூரியனுக்குள்ளேருந்து இந்த ஜிஜி பொழைச்சி வந்த மாதிரி. ஜஸ்ட்டு மிஸ் ஒரு இடுக்கில் தப்பிச்சு வந்தால் எங்கிட்ட போய் அவுட் ஆயிடுறோங்க. ஸோ பரவாயில்ல, எப்பயும் சொல்கிற மாதிரி அந்த ட்ரை பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். நம்ம பெஸ்ட்டு நம்ம கொடுக்கலாம், அதுக்கு வர வழிகள் எதுவாக இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு ஈவினிங் டயத்தில் திரும்பவும் சொல்கிறேன், கொசு கடிக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த வண்டி சத்தம் கொஞ்சம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு நம்ம அவுட் ஆகிட்டே இருக்கோம்? ஒரு வேளை இன்னும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணலையோ? ஒரு வேளை தானோ? சும்மா சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது உங்கள் விருப்பம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் இதெல்லாம் பண்ணுங்கள். பிடிக்காட்டி யாரா பைத்தியமா அப்படி இல்லை தோணுச்சுன்னா பண்ணாதீங்க, அதுவும் உங்கள் விருப்பம். தட் இஸ் யுவர் விஷ் தான். நான் வந்து கம்பல்சரியாக பண்ணுங்கலாம் சொல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள், பிடிக்காட்டி விட்டுருங்க.
டிக்கெட்டு வீடியோ பார்க்காதீங்க. ஸோ டிக்கெட்டு வீடியோ பார்க்காதீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புவது. ஓகே, ஜம்பிங் அவுட் ஆகிட்டோமே, லாவாவில் உள்ளே விழுந்து அவுட் ஆகிட்டோம். இந்த ப்ளூ கலருக்கு லாங் ஜம்ப் பவருங்க. இந்த ப்ளூ கலருக்கு லாங் ஜம்ப் பவர் அந்த ஜிம் மண்டையா சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ப்ளூ ஃபயர் வில் மேக் யுவர் ஜம்ப் ஹையர். தேங்க்யூ ப்ளூ மண்டையா, ஜிம் மண்டையா. ஆமாம், இது வந்து ஒரு இது மாதிரி அந்த தீம் பார்க்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த விஜிபி மாதிரி கார்னிவல் ஆஃப் டெரர் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் பார்க்கு தான் இது. அதுக்குள்ளே போய் நம்ம சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஹாரர் ஹாபீஸ்லாம் ரியல் லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும் நான் எப்போயுமே யோசித்து பார்ப்பேன். நீங்கள் யோசித்து பார்ப்பீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படி யோசித்து பார்க்கும்போது ஒன் டைம் அவுட் ஆகிட்டா செத்துட்டோன்னா இதில் கேம்னால இது அவுட் ஆகிட்டோன்னு அர்த்தம். ஸோ நம்ம திரும்ப வரலாம். ஆனால் ரியல் லைஃப்பில் இது அவுட் ஆனால் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். அதுதான் ஒரு தடவை செத்தது தான், திரும்பிலாம் வர முடியாது. ஒருவேளை அந்த ஆப்ஷன் இருந்தால் வாழ்க்கையே ஒரு கேம் ப்ளே மாதிரி போயிட்டுருக்கும்ல, சூப்பராக இருக்கும். இங்கே இந்த கடையிலேருந்து பார்த்தா ட்ரெண்ட்ஸு தாங்க. பள்ளிக்கரணையில் நம்ம ட்ரெண்ட்ஸில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தா அப்படியே ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அப்படியே ஃபுல் ஆஃப் இயற்கைகள், ஃபுல் ஆஃப் நாய்ஸ், கேஸ் பொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது இந்த வண்டியிலேருந்து. அதுலேயும் அந்த வானத்தோட சூரியன் இன்னும் மறையாமல், இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:11ங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இருட்டினாலும் அந்த ஆரஞ்சிஷான இந்த சூரியனோட நிலவு கொஞ்சோண்டு. ஆனால் சூப்பர் நேச்சர். நீங்கள் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஏதாச்சும் தெரியணும் மற்ற யார்கிட்டே சொல்லணும்னா யாருக்கு போய் நேச்சர் அங்கே இருக்கிற மரங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஸோ இது எனக்கு கிடைச்ச ஒரு அட்வைஸ், அதை நான் உங்களுக்கு கூடுறேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் சொல்லணுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி தான். ஸோ நேச்சர் இது வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து எனக்கு ஒரு டீச்சர் சொன்னது. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஓகே, எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அப்போ ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் ஷேர் பண்ணால் கமெண்ட்டில் வந்து சொல்லிக்கோங்க. ஸோ பக்கத்துலேயே சர்ச் இருக்குது, இந்த சைடு ஸ்கூல் இருக்குது, இந்த சைடு கோயில் இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் ஒரு அங்கே இங்கேருந்து பார்த்தா தெரியும், ஆனால் அங்கே மசூதி இருக்குது. ஸோ எல்லா கடவுள்களும் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் நம்ம இருக்கிற ஏரியா பள்ளிக்கரணை, சென்னை 600. ஸோ எத்தனை பேர் பள்ளிக்கரணையில் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. அப்படி இருந்தால் லைக் போடுங்க, நம்ம பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை லைக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. என்னங்க திரும்ப நெருப்புலேருந்து வர மாதிரி இருக்குது. திரும்ப நெருப்பு ரவுண்டாக என்ன அவுட் ஆகிட்டோம். ஓ, நம்ம கீழே விழுந்ததுனால போல். இங்கேருந்து வழியே இல்லை, நேராக குதித்தேன் அப்போயும் அவுட்டுன்னா எனக்கு புரியல. இப்போ எப்படியா நம்ம போகிறது? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறதுக்கே இந்த மாதிரி விழுந்து அவுட் ஆனோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் ஆனதுனால இப்போ நம்மளுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நீங்களும் அதே மாதிரி வந்து பண்ணுங்கள், ஓகேவா. ஹூ டர்ன்ட் அவுட் த லைட்? ஆமாம், அவங்க தான் லைட்டை டர்ன்ட் அவுட் பண்ணாங்க. இப்போ யாருன்னு கேட்குறாங்களா? இப்போ எனக்கு ஒரு ஐடியாலஜி கிடச்சிருக்கு. உள்ளே குதிக்கலாம், நான் வாழ்க்கைனாக்குள்ளே அவுட் ஆகிட்டோமே. வாழ்க்கைனாக்குள்ளே குதித்து பார்த்தா அது ஒரு வழியோன்னு தோணுது எனக்கு. ஸோ பார்க்கலாம், இல்லைன்னா வேறு வழி இருந்தால் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஜம்ப் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஓகே, எப்படி லாவா பம்ப்ஸ் எப்படி வெடிக்குது பாருங்கள். இப்போ இந்த சைடு எதுவும் வழி இருக்கிற மாதிரி இல்லை. லாங் ஜூம் பண்ணி தான் பார்க்குறேன், வழி இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. அங்கே குதித்து பார்க்கலாமா? ஒருவேளை இதுதான் வழியோ, நம்மளுக்கு தெரியல எது வழின்னு. ஸோ நம்ம நேராகவே குதிச்சிடலாம், இல்லை இந்த சைடு குதிக்கலாமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி குதிக்கலான்னு. அதே நீங்கள் சொன்ன கமெண்ட்டு எங்கே குதிச்சேன்னு ரைட்டாக இருந்துச்சா இல்லையானோ நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, அந்த சைடு குதிக்கலான்னு பார்த்தேன், முடியல. இன்டு த அபேஸ், நான் சொன்ன மாதிரி தான். இந்த அபேஸ்னால் என்னன்னு சொல்லி அதுக்கு மீனிங்கு நீங்களே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, நம்ம திரும்பவும் வந்துட்டு அவுட் ஆகி வந்துட்டுருக்கோம். இதுதான் வழியா? இல்லையே, இது வந்த வழியாச்சே. இப்போ எதுதாங்க வழி? நம்ம எது வழின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கோமே. இங்கேருந்து அந்த கோட்டை தான் லாங் ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் முடியல. அப்போ அதுவும் வழி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சது வாழ்க்கைனா ஒரு சென்டர் தான் இருக்கும், அந்த லாவா தான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த லாவாவும் இல்லாட்டி என்ன செய்யறதுன்னு தெரில. நான் அவுட் ஆகிட மாட்டேன் லாவாவில் குதிச்சா.
ஓகே, அதுதான் கரெக்டு. நம்ம வந்து இப்போ வந்து வெளியே வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி அந்த லாவா தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம வந்துட்டோம். தட் பிளேஸ் வாஸ் ஸ்கேரி பட் வி ஆர் ஸ்டில் ட்ராப்டு இன் த கார்னிவலா. ஓகே, நம்ம இவன் வாய்க்குள்ளெல்லாம் போக வேண்டியது இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம் என்ன அதுதான் வழியா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துடலாம். ஓகே, இந்த கடையில் ரொம்ப இருக்கிறதுனால தான் இப்போ லைட்ஸ் ஆன் பண்ணிட்டாங்க. என்ன ஃபன் ஹவுஸ், நான் சொன்ன மாதிரி ஃபன் ஹவுஸ் எல்லா கார்னிவல்லையும் விளையாடுறதுக்கு இடம் இருக்குல்ல, அதுதான். ஓகே, ஏதோ பிங்க் கலர் லேசரில் பட்டு பிங்க் புகையில் அவுட் ஆகிட்டோம். ஆனால் இதில் நல்லா இருக்குது எஃபெக்ட்ஸ். அந்த நெருப்பில் பட்டு பொசுங்கி போகிற வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு இல்லையா? அது மாதிரி இப்போ பிங்க்கில் போனாலும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் நைஸ். ஓகே, நம்ம போயிட்டு தான் இருக்கோம். நல்லாயிருக்கு. ஜம்ப் போடணும். அவுட் ஆகிட்டோமே. எப்படி பிங்க் புகையில் லேசராக தெரிச்சிட்டு எப்படி வரோம் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இந்த கேம் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளும் போகலாம். ஓகே, நம்ம திரும்பவும் அவுட் ஆகிட்டோம். பரவாயில்ல, இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படியும் ரொம்ப நேரங்க அதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வழியாக அந்த லெவலை கடந்து நிறுத்திட்டேன். ஸோ கொஞ்சம் ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ணேன். இப்போ கடந்துட்டேன். தெரியுதா? தெரியலையா? இல்லை, இன்னும் கடக்கலை, சும்மா சொன்னேன். ஓகே, இன்னும் நம்ம ஜம்ப் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். நான் சும்மா தான் சொன்னேன், இன்னும் கடக்கலை. ஓகே, நம்ம இன்னும் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பாதி லெவலுக்கு போனோன்னே இந்த ரூம் அப்படியே ரொம்ப க்ளோஸாக வந்த மாதிரி இருக்குல்ல, அப்படி தான் எனக்கு தெரியுது. அது மாதிரி தானா இல்லை எனக்கு தான் அப்படி தெரியுதா? நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்னும் போயிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, அந்த லெவலை தாண்டி வந்தாச்சு. ஒரு மிஸ்ட்ரீஸ் கதவு இந்த மாதிரிக்குள்ளே தான் வந்தோம். ஸோ சாரி, ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ணதுனால உங்களுக்கு அந்த லெவலை காட்ட முடியல. ஸோ மன்னிச்சிருங்க. நம்ம இப்போ ட்ராப்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ இந்த ட்ராப்ஸ் வழியாக தான் போகிறோம். இதில் கண்டிப்பாக அவுட் ஆக மாட்டோம். இந்த மாதிரி ட்ராப்ஸ்லாம் அவுட் ஆக மாட்டோம். மிஞ்சி போய் அவுட் ஆனால் ஒரு லெவல் தான். ஆமாம், சொன்ன மாதிரி ஒரு லெவல் தான் அவுட் ஆகும். ஓகே, நம்ம இன்னும் போயிட்டுருக்கோம். ஓகே, அவுட் ஆகலை. இந்த வழியே போயிடலாம். ஏன்னா அந்த வழி ரொம்ப சின்ன கேப், கொஞ்சம் கேப்பு தான் இருக்குது. ஓகே, நம்ம இன்னும் அவுட் ஆகாமல் போயிடலாம். இந்த வழியே ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஏன்னா குட்டியுண்டு கேப் இருக்கிறதுனால நம்ம ஜம்ப் பண்ணி போயிடலாம். இன்னும் வெள்ளை கலரில் இருக்குது. ஓகே, அதை தாண்டிட்டோம். அந்த மிஸ்டீரியஸ் கதவுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இது என்னது? அந்த ரெட் கலர் லேசர் டோர் வந்து நம்மளை அவுட் ஆக்கிடுச்சு. பரவாயில்ல, நம்ம போகலாம். ஓகே, நம்மளே இந்த லேசர் டோருக்குள்ளே போய் இப்போ நம்மளே அவுட் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு தடவை அவுட் ஆகாமல் போக ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஜெயிச்சிட்டோம். அந்த வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா, அங்கேயும் நம்ம வந்துட்டோம். இது வந்து என்ன ஒன்றும் தெரியல. ஓகே, அந்த பிங்க் கலரில் இருக்குல்ல, அதுக்கிட்ட படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். படாமல் நம்ம போகலாம். ஓகே, இந்த எல்லோ அண்ட் ரெட் வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து கொண்டு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்த பிங்க்கில் பட்டு நம்ம இப்போ அவுட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் தடவை நம்ம அவுட் ஆகாமல் போகலாம். ஓகே, போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம இப்போதைக்கு அவுட் ஆகாமல் தான் போயிட்டுருக்கோம். ப்ளூ கலரில் இப்போ பாடல. எனக்கு ஃபேவரட் கலர் ப்ளூ தான். உங்களுக்கு எந்த ஃபேவரட் கலர்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, அந்த லெவலை நம்ம கடந்துட்டோம். நெக்ஸ்ட்டு மிஸ்ட்ரியஸ் டோர், அந்த கொஷின் மார்க் போட்டிருக்குள்ள டோர் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டோம். அதே ஜிம் கிட்ட தான் சொல்கிறோம். அவன் நெக்ஸ்ட் ரவுண்ட் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு முடிஞ்சா? நோ, முடியல. ரோலர் கோஸ்டர்.
லேட் ஆகிடுச்சு. ஸோ மன்னிச்சிருங்க காய்ஸ். நீ எடிட் வேறு பண்ணணும். இப்போ தான் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லேட்டாக வரும். ஸோ குவார்ட்டர்லி லீவ்ஸில் வந்து எனக்கு குவார்ட்டர்லி லீவ்ஸ் வந்துருச்சு. அதனால் நம்ம குவார்ட்டர்லி லீவ்ஸில் தான் இருக்கோம். அதனால் கொஞ்சம் வீடியோ அதிகமாக பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹோம்ஒர்க்கும் கொடுத்ததுனால அதையும் பண்ணலையும் இதையும் பண்ணுங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. மன்னிச்சிருங்க. ஆனால் இனிமேல் ட்ரை பண்ணுறேன், ஒழுங்காக இருக்கேன். ஓகே, நம்ம இப்போ கேம் ப்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜாலி. ஆனால் இந்த சைடு ஏதோ வழி போச்சு, அதுதான் வழியாக இருக்குமோன்னு போய் பார்த்தேன். ஆனால் அது ஆக்சுவல் வழி அது கிடையாது. ஓகே, நம்ம வந்து கேம் ப்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜாலி. இதுக்கு எந்த பவர்ஸுமே இல்லை. நம்ம அந்த பாப்பா பிஸாரியா மாதிரி இதுக்கு எந்த பவர்ஸும் இல்லை. ஸோ நம்ம இதோட இந்த கேம் ப்ளே வீடியோவை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அடுத்து சொன்ன மாதிரி இந்த கேம் வீடியோ பற்றின கருத்துக்களையும் அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி போய் பார்த்துடலாம். ஏதோ ஒரு இதுக்குள்ளே போனேன், அது ஏதாச்சும் அப்போ தான் எண்டிங் இருக்கும். இதில் பேட்ச் அவார்டு கொடுக்கலேன்னு பார்த்தேன். ஸோ இதில் இல்லை போல். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். விடைபெறுவது மனோ. Goodbye.